சென்னைக்கு அருகில் இருக்கும் பரங்கிமலையில் மிக பழமையான சிவாலயம் ஒன்று உள்ளது. இதில் சிவபெருமான் காசி விஸ்வநாதராகவும் பார்வதி தேவி காசி விசாலாட்சியாகவும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இந்த ஆலயத்திற்கு பின்னால் ஒரு புராண கதை ஒன்றும் உள்ளது. புராண காலத்தில் பிருங்கி முனிவர் சிவபெருமான் மீது கொண்ட அதீத பற்றின் காரணமாக சிவபெருமானை தவிர வேறு தெய்வத்தை வழிபட மாட்டேன் என்ற கொள்கையுடன் அன்னையான பார்வதி தேவியை மதிக்காமல் இருந்தார். இதை கண்ட பார்வதி தேவி சிவபெருமானிடம் முறையிட்டாள். சிவபெருமானும் பிருங்கி முனிவருக்கு பார்வதி தேவியுடன் இணைந்து சக்தியும் சிவனுமாக காட்சியளித்தார். அப்பவும் பிருங்கி முனிவர் வண்டு உருவம் எடுத்து சிவபெருமானை மட்டும் சுற்றி வந்தார். இதை கண்டு கோபம் கொண்ட பார்வதி தேவி பிருங்கி முனிவரின் உடலில் இருந்த சக்தியை நீக்கினார். அதனால் நடக்க முடியாமல் வலிமை இழந்தவராய் இருந்தார். பிருங்கி முனிவர் மேல் கருணை கொண்ட சிவபெருமான் அவருக்கு 3வது காலை கொடுத்ததுடன் சக்தி இல்லையேல் சிவமில்லை என்பதை அவருக்கு உணர்த்தினார். அதன் பிறகு பிருங்கி முனிவர் பார்வதி தேவியிடம் மன்னிப்பு கேட்டதாக புராண கதை கூறுகிறது. இந்த பிருங்கி முனிவர் அகத்தியரை காணும் பொருட்டு கீழ் திசை நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். பிறகு அகத்தியரை கண்ட அவர் மீண்டும் கைலாயம் திரும்பி செல்லும் வழியில் சென்னையில் தற்பொழுதுள்ள பரங்கிமலை மேல் சில காலம் தங்கி அங்கு காசி விஸ்வநாதர் விசாலாட்சியை நினைத்து தவம் மேற்கொண்டுள்ளார். இவர் தவம் மேற்கொண்ட இடத்தில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சமேதமாக சிவபெருமான் வீற்றிருந்து மக்களை அருள்வாளித்து வருகிறார். ஓம் நமச்சிவாய.